சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த ஒரு பையன் தான் இன்னைக்கு ஒரு நாட்டோட ஹீரோவா மாறி இருக்கிறாரு. இன்னைக்கு இவரை பத்தி பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க. 1998 ஆப்கானிஸ்தான்ல ரஷீத் கான் பிறக்கிறாரு. ஆப்கானிஸ்தான்ல போர் காரணமா பாகிஸ்தானுக்கு ரஷீத் கான் குடும்பம் குடிபெயர்றாங்க. அங்க ஒரு அகதி ஃபேமிலியை குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராங்க. ஃபேமிலியில மொத்தம் 10 பேர். இதனால பல நேரங்களில் சாப்பாட்டுக்கே வழி இருக்காதான். இருந்தாலும் கஷ்டத்தை மறக்க ரஷீத் கான் அண்ணன்களோட கிரிக்கெட் விளையாட அந்த இடத்துல ஸ்பின் பவுலிங் அப்ரேடியை பார்த்து கத்துக்கிட்டு பவுலிங் போட ஆரம்பிக்கிறாரு. 8 வருஷம் கழிச்சு ஆப்கானிஸ்தான் வராங்க. அந்த டைம்ல ஆப்கானிஸ்தான்ல கிரிக்கெட்லாம் இல்லை. இதனால ரஷீத் கான் அண்ணன்களால கிரிக்கெட்டர் ஆக முடியல. நம்மளால தான் கிரிக்கெட்ல விளையாட முடியல, தம்பியாவது விளையாடட்டும் ஸ்கூல்ல ரஷீத் கான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரஷீத் கான் அம்மா நீ டாக்டருக்கு படி கிரிக்கெட்ல வேண்டாம்னு சொல்ல அம்மாவுக்கு தெரியாம 4 வருஷம் கிரிக்கெட் விளையாண்டு உள்ளூர் போட்டிகள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த நைட்ல செலக்ட் ஆகிறாரு. ஆனா டீம்ல விளையாட வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா ரஷீத் கானுக்கு போயிருது. அப்போதான் அம்மா கால் பண்ணி நீ கிரிக்கெட் விளையாடுன்னு போயிட்டு நீ முன் வச்ச கால பின் வைக்காதுன்னு சொன்ன அந்த வார்த்தை தான் 2050 ஏஜ் ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு விளையாட 2070 IPL ஹைதராபாத் அன்னைக்கு 4 கோடிக்கு செலக்ட் பண்றாங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனலா 400 விக்கெட் எடுத்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அகதியை போய் கிரிக்கெட்ல சாதிச்சிட்டு இருக்காரு. உங்க வாழ்க்கையை ரஷீத் கானோட ஒப்பிட்டு பாருங்க. தூக்கம் வராது, சாதிக்கணுங்கிற வெறி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு டெய்லி வீடியோ போட மோட்டிவேஷனலா இருக்கும்.